நேற்று 20 சினிமா கூட இருக்கு போல இங்கே வேணும். நான் இப்போ வெளியில் வரேன். சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தாச்சு. அந்த கடையெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கினது. எனக்கு பிடிக்காத ஒன்று இந்த மோலுக்கு வந்து உடுப்படுகிறது தான். நான் ஒன்று யோசிச்சா கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று எல்லாம் தரேன். இதில் இருக்குது நல்ல ரீசனபிளான ப்ரைஸ். வணக்கம், நான் சகின். இன்றைக்கு 10வது நாளில் நிற்கிறோம். 100 days சேலஞ்ச் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் கனடாவில். இன்றைக்கு 10வது நாள். 10வது நாளே எப்படி வந்தேன்னு தெரியல உண்மையிலேயே. அதுக்கிடையில் இப்போ அந்த சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி கிடக்கு. அதுக்கிடையில் பார்த்தா இந்த 10 நாள் வந்துடுது. அதோடு சொல்லப்போனால் நேற்று தான் வந்து நியூ இயர் வந்து பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்கிடையில் பார்த்தா 3ஆம் மாதம் 1ஆம் தேதியில் இன்றைக்கு நிற்கிறேன். 1ஆம் தேதி என்றாலே எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி 9 நிமிடம். ஒரே எடிட்டிங்கில் போது வீடியோ எழும்பி வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டு அதையும் இப்படி ஆட் பண்ணி வரேன்னு பாருங்க. இன்றைக்கி டிம்போட்டனில் நம்மளுக்கு சொல்லிப்பேன். டிம்போட்டனில் இனி சாப்பிட்றது இல்லை. பகல் சாப்பாடு வந்து இனி நான் வந்து டிம்போட்டனில் வந்து சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ்களை போட்டு கொண்டு வரணும் மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த 100 daysம் என்ன நானே வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து கடையில் சாப்பிட்றது வந்து கூட சிலவு கூட அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத பணத்தை வந்து லாஸ் பண்ணுறேன். உழைக்கிறேன், பட் ஆனால் பணத்தை வந்து வீணாக வந்து செலவு செய்கிறேன். ஸோ அதுகளை வந்து குறைக்கிறதுக்கு தான் இந்த 100 days சேலஞ்ச். அதை தாண்டி நான் சொல்லியிருப்பேன், இதால் உங்களுக்கு என்ன பிரயோசனம் பண்ணு சொன்னால் 2 லட்சம் ரூபா கல்விக்காக கொடுப்பேன். ஸோ அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது 101வது நாள் அது உங்களுக்கு நான் சொல்லுவேன். யாருக்கு கொடுத்தது என்ன மாதிரி கொடுத்தன்றது, யாருக்கு கொடுத்தது என்ன மாதிரி கொடுத்தன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். யாருக்கு கொடுக்க போகிறோம்ன்றது தான் இது வரைக்கும் தெரியலை. உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தால் தயவு செய்து அதையும் சொல்லுங்க. ஓகே, இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு 10வது நாள். வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணணும். அதை முடிச்சுட்டு எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒஷாவா சென்டருக்கு தான் போக போகிறேன். ஏனடா ஒஷாவா சென்டருக்குன்னு சொன்னால் ஷாப்பிங் போகணும், உடுப்பு கொஞ்சம் வாங்கணும். அதுகளையும் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். அதோட ஸ்காப்ரோக்கும் இன்றைக்கி போக வேண்டி வரும் ஏன்னு சொன்னால் வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ஒஷாவா சென்டருக்கு தான் போவேன். 2ல் ஏதாவது வந்து இன்றைக்கி நடக்கும். ஆனால் ஷாப்பிங் வந்து கட்டாயம் போயே ஆகணும். ஓகே, பார்க்கலாம் இன்றைக்கி எங்களுடைய டே வந்து என்ன மாதிரி போகுதுன்றதை. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கோ. இப்போ நேரம் வந்து சரியா 12 மணி 11 நிமிடம். ஷாப்பிங் போகலாம்னு சொன்னால் எங்களுடைய பிளானில் ஒரு திடீர் மாற்றம். திடீர்னு இப்போ ஸ்காப்ரோவுக்கு போகணும் ஒரு வீடியோ ஒன்று செய்கிறதுக்கு. அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ஷாப்பிங் தான் போகிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்து ஸ்காப்ரோ நோக்கி பயணம் செய்ய போகிறோம். ஒரு இடத்த வந்து வீடியோ எடுக்கணும். அதை முடிச்சுட்டு தான் அப்படியே ஷாப்பிங் போகணும். என்னடா நேற்று 20 சினிமா கூட இருக்குது போல் இங்கே வேணும். நான் இப்போ வெளியில் வரேன். 12:30 வெளியில் வர மட்டும் இப்போ 12:59 தான் ஆகிட்டு. இப்போ வெளியிலே வரேன். ஏன்னு சொன்னால் அவ்வளோ எடிட்டிங் அதில் முடிச்சுட்டு இப்போ வந்தனால் நேற்று 20 சினிமா ஓட்டிருக்கு பாருங்க. 60 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். 54 நிமிஷம் காட்டுது பாருங்க. இப்போ நான் வீட்டேருந்து இறங்குறேன். ஓ, ஃப்ரீஸ் ஆகிட்டு வெளியிலண்டே சரியான குளிர். -6 -8 நிற்கிது வெளியில். நான் இப்போ பயணம் செய்து வந்துட்டேன். சிட்டியான ஒரு ட்ராஃபிக். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:55. 300 மீட்டரில் அந்த இடம் வந்துடுமா. ஒரே ட்ராஃபிக்கான இடம் இது. டொன் வழி தான் எக்ஸிட் எடுத்து வந்தது. இந்த சைடு இருக்கிற வீட்டு ஏரியாக்களை பாருங்கோ, ஒரு வித்தியாசமான வீட்டு ஏரியாக்கள். மற்றது சினோக்கள் கூட வடிவாக வலிக்கல ரோடுகளில் பாருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒஷாவா சென்டர் மோல் அடிக்கே வந்துட்டேன். வீடியோ எடுத்து முடிஞ்சுது. நான் ஒன்று யோசிச்சா கடவுள் எனக்கு ஏதோ ஒன்று எல்லாம் தரேன். இன்றைக்கு யோசிச்சா ஷாப்பிங் போக மாட்டேன். வீடியோ எடுக்க போகிற நாளைக்கு போக மாட்டேன். பார்த்தா அவசரமாக போக வேண்டியதாக போயிடுச்சு. ஒன்றும் செய்யலாது. சரி, இப்போ உள்ளுக்கு போகவும் இல்லை. சரியா நான் குளிருங்க வழியில் காற்று வந்து பல மாட்டிக்குது போல. இப்போ ஞாயிற்றுக்கிழமை தானே இப்படி மோல் எல்லாம் பிஸியாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன். முதல்ல ஷாப்பிங்குக்கு முதல் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். மோல் வந்து சரியான பிஸியாக இருக்குது இன்றைக்கி. ஏன்டா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, சரியான பிஸியாக இருக்குது. முதல்ல சாப்பிட்டு தான் நாங்கள் ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு சரியான பசியாக இருக்குது. ஸோ இப்போ ஃபுட் கோர்ட்டு தான் போய் கொண்டிருக்கிறேன். எல்லா ஸ்டோருமே வந்து இன்றைக்கி பிஸியாக இருக்குது. ஆனால் இதுவே நாங்கள் மற்ற நாட்களில் வாரினாங்க. சாட்டர்டே சண்டேயில் வாரது சரியான குறைவு. ஏன்னு சொன்னால் வேலைகள் சாட்டர்டே சண்டேயில் கூடுதலாக இருக்கும். மண்டே டியூஸ்டே அப்படி தான் மோஸ்ட்லி வாரது. அப்படியே வந்தால் ஒரு தருமே மோலில் இருக்கவே மாட்டாங்க. ஐயோ கடைக்குள்ளே வாங்கடான்ட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குமேன்னு சொன்னால் அவ்வளவுக்கு ஆக்களே இருக்காது.
பாருங்க பெட்ரூம் செட். எனக்கு பிடிக்காத ஒன்று இந்த மாலுக்கு வந்து உடுப்படுக்கிறது தான். ஏன்னு சொன்னால் சிட்டியான பிஸியாக இருக்குது. மற்றது நாங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணுற கடையில் வாழ்க்கை வருது. ஃபுட் கோர்ட்டுக்கு நேராக போட்டால் ஃபுட் கோர்ட்டு வந்தாச்சு. இதுதான் சாப்பிட போகிறோம். ஜிம்மி த க்ரீக் தான் வந்து சாப்பிட போகிறோம். க்ரீக் சாப்பாடு தான் சாப்பிட போகிறோம். அப்படி லைனில் 2 வாங்குவோம். இதை சாப்பாடு வாங்கி கொண்டு வந்தாச்சு. அந்த கடையெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கினது இந்த ஜிம்மி த க்ரீக்குன்னு இருக்குல்ல, இந்த சாப்பாடு தான் வாங்கினான். இப்போ வந்து சாப்பாடை வந்து சாப்பிட போகிறேன். இது வந்து என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இங்கே வந்தால் இதான் வந்து கூட சாப்பிட்றது. ஒஷாவா இந்த மூலுக்கு வந்தால் இப்போ சாப்பாடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வா, சலாட்டும் பெரும், அப்படியே ரைஸ், அப்படியே சிக்கன் பார்த்தீங்களா. மோல் ஃபுல்லாக பிஸி பாருங்க. சரி மக்களே, சாப்பிட்டாச்சு. இனி போயிட்டு உடுப்பு வந்து எடுக்க போகிறேன். அப்படியே வீட்டை போயிட்டு எடிட்டிங் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டு இருக்குது. பாப்போம் எங்கே போய் முடியுதாண்டு. இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம்பாங்க. பயணம் இல்லை, எங்களோட ஷாப்பிங் ஆரம்பிப்போம்பாங்க. இதை கொஞ்சம் காபத்தில் போடணும். இப்போ நேரம் இப்போ 4:33 ஆகிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து எங்களோட ஷாப்பிங்கை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஜீன்ஸ் வந்து என்கிட்ட நிறைய ஜீன்ஸ் இருக்குது. ஆனால் டிஷர்ட் தான் வந்து டிஷர்ட்டும் இருக்குது. ஆனால் எந்த ஒரு பழக்கம் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால், எனக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சதுன்னு சொன்னால் அதை தான் தொடர்ந்து போடுவேன். ஸோ அதை தான் இப்போ மாற்றணும். ஸோ அதை தான் இப்போ வாங்குறதுக்கு போய்கொண்டு நிற்கிறேன். ஜாராக்கு வந்து நிற்கிறோம். இது பாய்ஸுக்குரியது. வாவ், நல்ல மெட்டீரியல். ப்ரைஸை பார்த்தீங்களா, $99. ஜாக்கெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். வீடியோஸ் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கு. வாவ், ஜாராவில் நார்மலாகவே எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து கூட தான். 129. இதெல்லாம் ஜாக்கெட் மாதிரி யூஸ் பண்ணுறது. ஓகே, நாங்கள் இன்னும் 2-3 ஷாப்பை போய் பார்த்துட்டு இப்போ இங்கே வருவோம். இதில் வந்து இந்த லிண்ட் ஸ்டோர் இருக்குது. இதுக்கு போனாலே ஃப்ரீ சாக்லேட் வந்து தருவாங்க. கனடாவில் ஒரு ஃபேமஸான சாக்லேட்னு சொன்னால் இந்த லிண்ட் இதுதான். இப்போ கடையிலுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சம்மர் உடுப்பே வந்துடுது. சம்மர் வரப்போது தானே. ஸோ ஷோர்ட்ஸ், ஷர்ட், டிஷர்ட், இந்த ஃபுல் ஸ்லீப் இல்லை ஹாஃப் ஸ்லீப் டிஷர்ட் அதெல்லாமே வந்து இப்போ வந்துடுது. நான் வளமையாக எடுக்கிற கடையில் போய் உடுப்பை பார்த்தா அங்கே சம்மர் உடுப்பு தான் கிடக்குது, விண்டர் உடுப்பை காணவே இல்லை இப்போ. ஸோ அதால் H&M அந்த சைட் போய் பண்ணிக்கிறேன். இப்போ சில உடுப்பு கடைகளுக்கு வந்து வீடியோ எடுக்கலாம். என்ன காரணம்னு சொன்னால் மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. ஸோ மியூசிக்கோட போட்டால் வந்து எங்களுக்கு காப்பிரைட் வரும். ஸோ அதால் வந்து காட்டிலாம் நடக்குது. சில கடைகளில் ப்ரைஸை பார்த்தா ஒரு டிஷர்ட் ஒரு ஷர்ட்டுக்கே வந்து $139, $100 அப்படி போட்டிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி உடுப்பை இங்கே இருக்கிற மோல்லே வாங்கலாம். எவ்வளோக்குன்னு சொன்னால் $20, $25 வாங்கலாம். இந்த ஏர்பன் பிளானட் அங்கெல்லாம் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து சம்மர் உடுப்பு எல்லாம் இருக்குது. ஸோ அதால் வந்து அந்த கடைக்கு உள்ளே போய் வீடியோ எடுக்கலாம்னா அங்கே பாட்டு வந்து ப்ளே ஆகுது. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். இந்த ஒஷாவா சென்டர் மாலுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டொம்மி வந்து இல்லை. ஜாரா இருக்குது, ஆனால் டொம்மி வந்து இந்த ஒஷாவா சென்டரில் வந்து இல்லை. ஃப்யூச்சரில் இனி வரலாம். பட் ஆனால் இப்போ வந்து டொம்மி வந்து இங்கே இல்லை. மற்ற எல்லா கடைகளும் நார்மலாக இருக்குது. கேர்ள்ஸுக்கும் வந்து யா ஸோ அப்போ என்னென்னு சொன்னால் வீடியோ எடுத்தாலே யூடியூப் தான் கேட்பாங்க. அது மாதிரி அவங்க கேட்டுட்டு போகிறாங்க. இந்த ஒஷாவா சென்டரை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து ஷாப்பிங்குக்கு வாரது வந்து சரியாக குறை வாரவங்கள்லாம் இல்லைன்னு இல்லை. ஆனால் இதுவே இப்போ ஸ்காப்ரோ சைடில் இருக்கிற மோலோட அப்படியே இங்கே வந்து கடைகள் வந்து சரியான குறைவு. நாங்கள் இப்போ H&Mக்குள்ள நிற்கிறோம். இங்கே வந்து ஷோங் ஒன்றுமே வந்து ப்ளே ஆகலை.
இங்கே வந்து ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து இருக்குது உடுப்பு. ஆனால் அந்த ஏர்பனோட உடுப்புடைக்க வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான், $44 வந்து போட்டிருக்கு. இதே மாதிரி உடுப்பு ஏர்பனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $20 $25க்கு போட்டிருக்கணும். ஆனால் இது வந்து இப்போ வாங்கி போடல. அது வந்து பாருங்க இந்த கண்ணற மாதிரி இப்போ போட்டால் சரி. ஏற்கனவே நான் ஜாக்கெட் போடாமல் தான் தெரிகிறேன். நான் பார்க்க வந்தது ஒரு ஷர்ட் மாதிரி கொஞ்சம் தடிப்பாக கொஞ்சம் என்னென்னு சொல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உடுப்பு தான் பார்க்குறேன். அப்படி ஒன்றுமே மாட்டுது இல்லையாமே. இந்த டிஷர்ட்டை பாருங்க, இந்த டிஷர்ட் ஸ்டைலே வந்து இந்த இப்படி தான் வளம் மாறி போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டைலே வந்து இப்படி தான். இந்த தையல் பார்த்தீங்களா, டபுள் தையல் பாருங்க. இதில் இருக்குது நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் $24. இதில் மீடியம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஸ்மால் என்னடா $24. இது வந்து ஓரளவு ஓகே இருக்குது இந்த ப்ரைஸுக்கு. இதே மாதிரி டிஷர்ட்லேயே வந்து 2 கலர் வாங்கியிருக்கிறேன். நான் வந்ததும் வந்து டிஷர்ட் வாங்குறது தான். 2 டிஷர்ட் எடுத்துருக்கேன். பார்ப்போம் வேறு ஏதாவது கலெக்ஷன் இருக்காண்டு. ஓகே காய்ஸ், உடுப்பு வந்து வாங்கியாச்சு. இப்போ நான் வந்து இங்கே இந்த ரங்கோ $56 தான் வந்து ஷாப்பிங் செய்திருக்கேன். நான் யோசிச்சு வந்தது அப்படி ஒரு $200. ஏன்னா நிறைய உடுப்பு வாங்க இருக்குது. என்ன பெறுவோம் என்னென்னு சொன்னால் ஸ்காப்ரோ அங்காளி பக்கம் போய்க்க வந்து வாங்கலாம். ஏன்னா பிடிச்ச மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை இருக்குது. ஆனால் அது ஆளும் எங்களோட பட்ஜெட்டுக்கும் இல்லை, ஆளும் ஹை ப்ரைஸாகவும் இருக்குது. $100 உடுப்பு வாங்கி போகிற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை. அதுக்கு இந்த காசு மேலே டைம் இல்லை. ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வாங்கி போகிறோன்னு சொன்னால் ஓகே, அதெல்லாம் டூ மச். இப்போ அது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்க அது வாங்கலாம். இப்படி மற்றபடி இந்த ப்ரைஸுக்கு வாங்கி போடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. மற்ற என்னென்னு சொன்னால் சம்மருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். இது விண்டருக்கு இந்த ஜாக்கெட்டை போட்டு மறைக்கிறதுக்கு என்னதுக்கு என்ன நல்ல உடுப்பு. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து முடிஞ்சு இப்போ நான் வந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஜூஸ் குடிக்கணும் போலடாக்கு ஒரு அவகோடா ஜூஸையும் வாங்கி கொண்டு அப்படியே ரங்கச்செடி. இதில் பாருங்கோ மோட்டார் சைக்கிள் நிற்கிது. இது வந்து ஃபியூவல் இல்லை, பேட்ரி. ஆனால் அதுன்ற லுக்கை பார்த்தா பெரிய ஒரு பைக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் வடிவு தான், பட் வேறு ஒன்றுமே இல்லை. பேட்ரியில் தான் ஓடும், சார்ஜ் பண்ணணும். பட் ஆனால் அதுன்ற லுக்கை பாருங்கள், இந்த சூப்பராக தான் இருக்குது. மினி கார் ஒன்று நிற்கிது பாருங்க. இது வந்து எலக்ட்ரிக் தான். இது அந்த போக்வேலாம் ஓடலாம் போட. அப்படியே இதில் ஃபியூவல் ஒரு மோட்டர் சைக்கிளில் நிற்கிது பாருங்க. மேங்கோ ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அவகோடா தான் குடிக்கிறேன் நான் வளமையாக. மேங்கோ வேண்டிய குடிப்ப வேண்டிய எல்லோரும் மேங்கோ தான் வாங்கினோம். மாம்பழ சீசன் போல் நடக்கு. சரி, இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்து இருள இல்லை வெளிச்சமாக தான் இருக்குது. இடத்துலாம் இருட்டாக கிடக்கு. இப்போ நாங்கள் பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஷாப்பிங் முடிஞ்சுது. இன்றைக்கி நல்ல செலவு தான். சாப்பிட்டது $22, இது $9 வந்தது. சாப்பாட்டுக்கு மட்டுமே $31 கிட்ட முடிஞ்சுது. நான் அதில் கிடைக்க நினச்சி வெளியில் இருந்துட்டு தாக்க மாட்டேன். முதலாண்டா இருண்டு இருக்கும். இப்போ லேட்டாக தான் இருளுது. இனி அப்படியே லேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அம்மா இதில் வேற நல்ல வெக்கையாக இருந்தது. வெளியில் வேற அப்படியே குளிருது. திருப்பி வெளியில் வந்து சுட்டியான குளிராக கிடக்கு. -3 நிற்குதானே, காற்று அடிக்கிற அதெல்லாம் அப்படியே காலெலாம் அப்படியே பிடிக்க விடுறனே. குட் ரியல் ஃப்ரூட் இங்கே வந்து வாங்கினேன். உங்களோட கடை வந்து எல்லா மூலவர்லேயும் இருக்கும் நார்மலாகவே. வீட்டை வந்தாச்சு. சரியாக இப்போ நேரம் வந்து 3 நிமிஷம் இருக்குது. நம்ம 6 மணிக்கு. 1 மணி அப்படி போனால் 12:50 அப்படி போனான்னு நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தாலும் என்னென்னு போகணுன்னே தெரியல சத்தியமாக. உஷாவா மோளுக்கு அப்படியே போயிட்டு டைம், மற்றது 4 hours 2 மணித்தாலும் போயிட்டு என்னத்த சொல்கிறது. இந்த 2 டிஷர்ட் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ டைம் எனக்கிட்டது. மற்றது வீடியோ எடுக்க போனது இவ்வளோ தான் இன்றைக்கி நாங்கள் செய்தது வேலை. ஓகே, சிலவு தான் ஒழிய ஒரே சிலவாக போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் எங்கே போய் முடிய போகுதுண்டு. சரி, இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய செய்யப்படுறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். புது வீடியோ இல்லை, Day 11 சந்திப்போம். பாய்.